அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 937 ரூபாய் 20% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 11% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 942 ரூபாய் 3% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 88% உள்ளது. அம்மான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 275 ரூபாய் 20% உள்ளது. அது ஃபுல்லாகவே நீங்கள் எத்தனை தினார் அனுப்பினாலும் அதே ரேட் தான். அதே போல் இலங்கைக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே 980 ரூபாய் வழங்குறாங்க. இது அம்மான் எக்ஸ்சேஞ்சில். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 276 ரூபாய் 80% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு 971 ரூபாய் 1% வழங்குறாங்க. 30 தினார், அதாவது 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 959 ரூபாய் 91% வழங்குறாங்க. 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 952 ரூபாய் 6% வழங்குறாங்க. 1,00,000 ரூபாய், அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே. அதையும் விட நீங்கள் அதிகமாக அனுப்பும்போது ரேட் இன்னும் கம்மியாகும். சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 275 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இலங்கைக்கு 956 ரூபாய் 80% வழங்குறாங்க 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. UAE எக்ஸ்சேஞ்ச் இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் குவைத்தில் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போனாலும் அதிகமாக பணம் அனுப்பும்போது ரேட்டு கம்மியாகும். ஆனால் இங்கே நீங்கள் அதிகமாக பணம் அனுப்பினா தான் ரேட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் ஒரு 500 தினார் அனுப்ப போனீங்கன்னா இலங்கைக்கு 935 ரூபா தான் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 945 ரூபாயிலேருந்து 48 ரூபா வரைக்கும் வழங்குறாங்க. 900. அப்போது இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் அதிகமாக பணம் அனுப்பணும்னா UAE எக்ஸ்சேஞ்சை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன, மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற வங்கிகளுக்கு அந்த ரேட் கிடைக்குது, மக்கள் வங்கிக்கு மட்டும் அந்த ரேட் கிடைக்காது. அது என்ன பிரச்சனைன்றது தெரியலை. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதா அப்படின்னு. ஒருவேளை அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் சரியாக இல்லைன்னா உடனடியாக சரி செஞ்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச், அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச், சால்மியா, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்தீங்கன்னா 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்தியாவுக்கும் சரி இப்போ இலங்கைக்கும் சரி எக்ஸ்சேஞ்சுகளில் இந்த ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகிறது. 100 தினாருக்கு மேலேன்னா ஒரு ரேட்டு, 1,00,000 ரூபாய்க்கு மேலேன்னா ஒரு ரேட்டு, 20,000 ரூபாய்க்கு மேலேன்னா கீழேன்னா ஒரு ரேட்டு. இந்த மாதிரி ரேட்டுகளில் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டான மெத்தட் கொண்டு வராங்க அப்படின்றது இன்னும் வியூகிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் அது ஒருத்தர் 2 பேர் பேசி சரி வராது. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இதை பற்றி விசாரித்தா நிச்சயமாக இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் ஏதாவது ஊழல்கள் இருந்தால் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இது எப்படியோ கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 853 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 162 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 274 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 471 ஃபில்ஸ். முன்னாடி இருந்த ரேட்டை விட குறைஞ்சது ஒரு 600 ஃபில்ஸாவது கம்மியாகி இருக்குது குவைத்துடைய தங்க விலை. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக கம்மியாகுதா அப்படின்னு. பணிப்பெண்களுக்கும் அக்காமா கேன்சல், மருந்து கூட எடுக்க முடியாத சூழல். பாபா மாமான்னு எல்லாருக்குமே அக்காமா கேன்சல் ஆகிட்டு இருக்குது. கொதித்தெழுந்த வழக்கறிஞர். زين بطاقتي المدنيه اروح فيها مستوصف ولا ما اروح؟ سؤال. انزين انا شلون الحين؟ اذا علي قرض، خدامتي انتهت اقامتها، امي على اقامتي. பிரபல பாடகி ரீமா ஷஹரின் பத்தாக்கா கேன்சல் செய்யப்பட்டது. அவருக்கும் குடியுரிமை பறிக்கப்பட்டது. கிராக் விழ ஆரம்பிச்சிடுச்சு. பூகம்பம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போது கல்ஃபுக்குள்ளேயே குவைத்தை நெருங்கி வரும் நில அதிர்வு. பாகிஸ்தான், குவைத், அதே போல ஈராக், ஈரான் அனைத்து நாடுகளுக்குமே பூகம்ப எச்சரிக்கை விடுத்தப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் அம்புக்குறிக்கு கீழே இருக்கிறது தான் குவைத். பாகிஸ்தான்லேருந்து குவைத் வரைக்கும் இந்த பூகம்பம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ அல்ஜீரியாவில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் 4.9 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. பூகம்பம் வாரத்துக்கு முன்னாடியே, இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க நேற்றைய தினம். பூகம்பம் வாரத்துக்கு முன்னாடியே சில வீடுகள் அந்த கொஞ்சம் கட்டின சில வீடுகள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்மாருடைய அந்த ஃபெயிலியரால் வீடுகள் எப்படி கிரேக் ஆகி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சின்ன அதிர்வுக்கே வீடு தாங்காது. شوف يا مهندس، شوفوا آثار عدم عمل اختبار التربة. طبعا صار ربوط كامل. هنا شوف الرصيف وين نزل في الأسفل. هنا الرصيف. البيت نفخ، بدأ إزاحة تربة الميدة للخارج. شوفوا الكراكات وين طالعة، شكل 45. شوفوها في شكل الطابوق. ما عندنا بس انه شو اللي صار قامت القنوات. هذا الآثار داخل البيت. شوف وين الكراك. هنا تعال شوف. اي جايك بس خلي شوف هذا. شوف هنا. هذا من برا صورت اول شيء. شوف برا الكرسي. السلام عليكم. في عالم البناء لا توجد مشكلة إلا ولها حل، فأسأل الله عز وجل أن ييسر لمالك هذا البيت حل المشكلة ويصبح المبنى آمن بإذن الله تعالى. ثانيا أشكر الأستاذ أيمن المؤمن الذي بعث هذا الفيديو. بالنسبة للذين يسألون عن الحل أن يتم حقن التربة أسفل أساسات المبنى، وبالتالي تحويل التربة من تربة مفككة إلى تربة شبه صلبة بحيث أنه يستقر المبنى عليها دون أي هبوط. الحقن يتم. நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுடைய நிலைமை இப்படி தான் இருக்குதா? கொஞ்சமாவது அதிர்வு தென்பட்டாலே தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே ஓடிடுங்க. தயவு செய்து ஓடிடுங்க. ஏன்னா இந்த நிறைய வீடுகள் மதுரைகள் இன்ஜினியர்மார் செம்மையாக கட்டி வச்சுருக்காங்கப்பா. அதெல்லாம் ரொம்ப கவனம். அதே மாதிரி குளிர் 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 எப்படி வரப்போகுது தெரியுமா? பாலைவனத்தில் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. குளிரில் மட்டும் தயவு செய்து வெளியில் காது கை கால் மூடாமல் ஜக்கெட் இல்லாமல் போயிடாதீங்க. ஏன்னா
அந்த அளவுக்கு ஆபத்து சூழ்ந்துள்ளது. பாலைவன மணல்ல, அதாவது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது பாலைவன மணலில் சும்மா சாதாரணமாக தண்ணீரை ஊற்றும் போது அந்த தண்ணீர் எப்படி உறையுதுன்னு பாருங்கள். தயவு செய்து ரொம்ப கவனம், ஜாக்கெட் இல்லாமல் வெளியில் மட்டும் போயிடாதீங்க. ثلوج على الكويت متوقع نهاية ديسمبر حسب تقرير المرصد الأوروبي، وهو خبر انتشر في أغلب الصحف لكنه خبر غير صحيح، لأن الثلوج تحتاج إلى الأمطار، وعند وصول درجة الحرارة إلى الصفر تتجمد هذه الأمطار وتنزل الثلوج. لكن الصحيح راح نشهد الصقيع، وهو تجمد الرطوبة عند دخولها في المنطقة مع هذه الأجواء الباردة اللي تقترب من الصفر المئوي، فنشهد الصقيع في المناطق الصحراوية والزراعية متوقع نهاية ديسمبر. لكن الثلوج صعبة أنها تنزل بالكويت مع ضعف هذه الأمطار. والله ஜாக்கெட் இல்லாமல் மட்டும் இல்லை, ஓட்டுநர்களை லைசன்ஸ் இல்லாமல் கூட வெளியில் போயிடாதீங்க. தொடர்ந்து சோதனைகள். கிட்டத்தட்ட 43,573 டிராஃபிக் வயலேஷன்ஸ் பதிவாகி இருக்குது இந்த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே போல் 21 வயது குறைந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் 50 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல் 3077 வெவ்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 3 பேர் வந்து போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 39 குற்றம் செய்து தலைமறைவாக இருந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இது பார்த்திங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 7லிருந்து 2024 டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த கேம்பெயினில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளில் செக் பண்ணுவாங்க, ஹைவேக்களை நிறுத்தி செக் பண்ணுவாங்க. இந்த சூழலில் உங்களுடைய லைசன்ஸ் கட்டாயம் உங்களோட இருக்கணும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பாபா மாமா சொல்லுவாங்க, நான் போலீஸு, நான் பெரிய ஆள், நீ லைசன்ஸ் இல்லாமலாம் ஓடு, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அதுக்கு நீங்கள் உடன்படாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. 6 மாதம் ஜெயில், அதுக்கப்புறம் ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. அதாவது லைசன்ஸ் இல்லாமல் மட்டும் ஓடிடாதீங்க. பிரபல பாடகி ரீமா ஷஹர் கடைசியில் ஆர்டிக்கல் 8 மாசலாமா போச்சு. அவங்களுடைய குடியுரிமை தற்போது பறிக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கும் இந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பலருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கிறாங்க. அதே போல தான் இப்போ மிகப்பெரியோரு பிரளயம், மிகப்பெரியோரு பிரச்சனை வந்து ஆரம்பமாகி இருக்குது. ஒரு பக்கம் குவைத்திகளுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் வீட்டு தொழிலாளர்கள், பணிப்பெண்களும் ஓட்டுநர்களும், இவங்களுடைய பிரச்சனை இப்போ பெரிய அளவான பிரச்சனையாக மாறி இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து அக்காமல் அடிக்க முடியாத சூழல். அதால் ஒன்று இவங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணி நாட்டுக்கு அனுப்பணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மருந்து எடுக்க முடியாது, பணம் அனுப்ப முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த பயோமெட்ரிக் பிரச்சனை மாதிரி இப்போ இவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டதால் அவங்களுக்கு அக்காமல் அடிக்க முடியாது. அப்படி இருக்கிறதால நிறைய பணிப்பெண்கள், ஓட்டுநர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றியும் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் எடுத்துக்காட்டி பேசியிருக்கிறாரு. ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழலாக மாறப்போகுது குவைத்தில் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா, இப்போ குடியுரிமையை பறிச்சா 30 வருடம், 40 வருடம், 50 வருடம், ஏன் சிலர் வந்து பார்த்திங்கன்னா 50-60 வருடமாக கூட இருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகளும் இந்த நாட்டில் பெரிய பெரிய பதவியில் கூட இருக்கிறாங்க. பெரிய பெரிய உயர் அந்தஸ்தான பதவிகளில் இருக்கிறவங்களுடைய குடியுரிமை கூட பறிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், அதாவது பணிப்பெண்களாக இருக்கட்டும், ஓட்டுநர்களாக இருக்கட்டும், வீட்டு சுத்திகரிப்பாளர்களாக இருக்கட்டும், சமையல்காரர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய அக்காமாவும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆக போகுது. இப்போ நம்ம எத்தனையோ கனவுகளோடு, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் கடைசியில் நம்மளுக்கு ரிலீஸும் எடுக்க முடியாது, வேறொரு கஃபிலும் மாற்ற முடியாது. இவங்கள்ட்ட வந்தோம், இவங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகுது, ஆனால் நம்மளும் போய் தான் ஆகணும் அப்படின்ற சூழல் வந்தால் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு. அதுவும் பணிப்பெண்களை விட்டுருங்க, பணிப்பெண்கள் வந்து கேன்சலில் போயிட்டு திருப்பி இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவாங்க புதிய வீசாவில். ஆனால் ஓட்டுநர்களுக்கு தற்போதைய சூழலில்
2.5 வருடத்துக்கு வர முடியாது. அப்போ எல்லாருக்குமே ஷூன் விசா கிடைக்குமான்னு சொன்னால் அதுவும் கிடைக்காது. அதுக்கும் செலவு பண்ணலாம் காசு இல்லை. ஏற்கனவே கடன் பட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தொழிலாளர்களுக்கும் இதில், அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு, வீட்டு ஓட்டுநர்களுக்கு, தப்பாக் ஹாரிஸ் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் இந்த நாட்டில் எடுத்து ஹவுஸ் டிரைவராக ஓடிக்கிட்டு இருக்கிற தொழிலாளர்களுக்கு, ஓட்டுநர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். அதை நிச்சயமாக இந்த அரசு கவனத்தில் எடுக்கணும். இது சம்பந்தமாக தான் உள்துறை அமைச்சரிடமே கோரிக்கை வைத்துள்ளார் வழக்கறிஞர். السلام عليكم ورحمة الله وبركاته. معالي النائب الأول لسمو رئيس مجلس الوزراء وزير الداخلية والدفاع الشيخ فهد اليوسف الصباح، تحية طيبة. وبعد أنا واحد من الناس طلعت بفيديو سابق قاعد أقول حق الموكلات لا تجون المكتب، نفس الأسئلة، مو شغلتي طويل العمر إني أشرح لهم قانون جنسية أنا ما أعرف عنه شيء، مو شغلتي أقول لهم شنو راح يصير فيهم، ما يعرفون. لا بس الوزير طمن الناس. يا طويل العمر الله يحفظك، حريم أخذهم على، لا إن شاء الله أقولهم زينة بس يعني ما يخالف. والله أنا تعبت اليوم، مواعيدي كلها يعني نبي قضايا حقيقية. يا طويل العمر الله يحفظك، حريم أخذهم على، لا إن شاء الله أقولهم زينة بس يعني ما يخالف. والله أنا تعبت اليوم، مواعيدي كلها يعني نبي قضايا حقيقية. لا أنا جنسيتي، طيب أنا متطلقة، زين أنا أرملة، زين أنا طلقني ضرر كان يطقني، وأنا مخدرات عشان كذي خلعته، أسئلة كثيرة. طيب أنا بدوامي، طيب أنا الحين بالتقاعد، طيب أنا عندي منصب إشرافي. طيب المراكز القانونية طويل العمر، العالم ضايعة، الناس تايهة، الحريم تايهين، اقسم بالله يدقون علي يبكون يصيحون. الكرسي هذا تدري كم وحدة تبكي؟ انا شعرت بالاهانة، وانا حسيت ان ما احس بالامان. انا ليش شنو سويت؟ انا شبابي كله ضاع بهالبلد، انا عشت هني 30 سنة، عشت عند اهلي 20 سنة، انا والحالات كثيرة. شيء ترقيات، شلون على ترقياتهم؟ شيء بالوظائف، شلون على وظائفهم؟ شيء احنا طمناهم طويل العمر. الامور لا تأتي بالكلام والله. يعني انا لما اروح حق القاضي اليوم اتقدم بشيء اقول له والله ذاك اليوم قال الوزير، ما يصير، لازم في شيء مكتوب. الله يحفظك، الله يطول بعمرك، كلم فريق مكتبك، ترى كسرة القلب كبيرة. تو مساء عندي جدة عيالها ضباط في الداخلية و60 نعم فيهم، قسما بالله وقسما بمن أحل القسم قاعدة تبكي عندي هني، تقول أنا أحس بالضيم. وزوجها ضابط عود كان يوم من الأيام بنفس وزارتك، مسكينة مو عارفة، وغيرها. حريم تعبوا بالمدارس بالدوامات. لا انت اشرافيه ما يصير تكملين نفس الوظيفه اختي، لا هذه الوظيفه حق الكويتيين، ترى قانونا هناك مركز قانون ارفع قضيه، هذه مراقبه على اي اساس؟ انا كويتيه احق منها، يسعد جنسيتها. في اشياء كثيره نحتاج، يعني ثاني او 10 مرة اقول حط له مؤتمر صحفي الله يحفظك في وزارة الداخلية، يطلع سيد المدير العام للجنسية والجوازات او عندكم الادارة القانونية، يشرحون الاسئلة هذه الكثيرة. تحتاجون اسئلة؟ حاضر انا اوجه الاسئلة اللي تبونها. الساعة المباركة انا وغيري من المحامين الاسئلة تمر علينا بلاوي، استفسارات مليون استفسار، نعطيكم اياها. يعني اروح للوزاره الصبح السلام عليكم عندي مختار حرز وجهي، ما يصير. وصدق تعبت، واكرر حق الموكلات لا تجون المكتب، تظلم وما تظلم، وتروحون ترى المحامين وفلوسكم واجد انتم. خلاص قالوا لكم ان شاء الله خير، وفي تعليمات من القياده العليا ان اموركم ان شاء الله زينه. بس يعني اتمنى ايضا من سمو الشيخ معالي الشيخ فهد اليوسف الله يحفظك، كلم فريقك يطلع، مستشارينك اللي قرروا يطلعون يدافعون عن قوانينهم او يطلعون يتكلمون.
قسما بالله العالم ضايعه، الناس تايهه. زين بطاقتي المدنيه اروح فيها المستوصف ولا ما اروح؟ سؤال. انزين انا شلون الحين؟ دز علي قرض، خدامتي انتهت اقامتها، امي على اقامتي. شفت الاسئله؟ هذا من يجاوبها؟ انا كمحامي ما اقول لا اعلم. ويدفعون استشاره عند الباب ويدفعون مبالغ ويدشون عشان ما اعرف. الله يحفظك، انقذني انا وغيري من هذا الموقف. ترى ادخال السرور على قلب مسلم كبير عند ربك، كذلك ادخال الهم والغم والكدر ايضا كبير عند ربك. اطلعوا طمنوا الناس، انا متاكد ان احنا بديانة خير ما يضحك احد، بس طمنوهم. حريم يحبون الكلام، قولوا لهم كلام، قولوا لهم على الاقل طمنوهم بشكل رسمي. சரி, வீட்டில் உள்ளவங்க ஏதாவது ஒரு வழி பண்ணி கொள்ளலாம்னு சொல்லுங்களே. ஆனால் வெளியில் அக்காம அடித்து வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய நிலைமை தான் மிகவும் கவலைக்கிடம். ஏன், ஒருவேளை அக்காம அடிச்சிருக்கிறது கேன்சல் ஆகினதே தெரியாமல் எத்தனையோ பேர் இன்னும் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கேயாவது செக்இன்ல நம்மள்ட்ட தான் அக்காமா இருக்குது அப்படின்னு பதட்டமே இல்லாமல் கெத்தாக போய் அக்காமா கொடுத்தா இது வெறும் வெத்து காடு தம்பி அப்படின்னு இல்லைன்னா தூக்கி உள்ளே வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திட்டுருவாங்க. அதுதான் நடக்கும். அதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதால் எனி டைம், ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போதும் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு வெளியாக போகும்போதும் உங்களுடைய சிவில் ஐடி மொபைல் ஐடியை வந்து ஆன் பண்ணி மொபைல் ஐடிக்கு உசுர் இருக்குதா இல்லையான்றதை டெய்லி செக் பண்ணுங்கள். டெய்லி அந்த ரவுண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. மொபைல் ஐடி கேன்சல்டு அல்லது எக்ஸ்பயர்டு அப்படின்னு வந்து விழுந்துச்சுன்னா மொபைல் ஐடி ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஃபோனில் இருந்து எக்ஸிட் ஆகி வெளியே போயிடுச்சு. திருப்பி நீங்கள் உங்களுடைய ரீஎன்டர் பண்ணி உங்களுடைய பத்தாக்கா நம்பரை கொடுத்தா ஒன்றும் ஆகுது இல்லை. திருப்பி நீங்கள் உங்களுடைய பத்தாக்கா சீரியல் நம்பர்லாம் கொடுத்து ஆட் பண்ணினாலும் ஆட் ஆகுது இல்லை அப்படின்னா உங்களை குவைத்திலேருந்து விட்டோ பண்ண போகிறாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து நிறைய பேர் வந்து இன்றைக்கும் காசு கொடுத்து அக்காம அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் ஐடி இன்னும் ஆக்டிவில் இருக்குதா, சரியாக வேலை செய்தா, ரினியூவல் பண்ணினா சரியாகக்கூடிய சூழல் இருக்குதான்னு. சிலர் வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்கள்கிட்ட இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கும்போதே 1 வருஷம் இருக்கும்போதே காசு கொடு, உனக்கு இன்னும் ரினியூவல் பண்ணணும், ஏன்னா எனக்கு நான் வெளியில் போகிறேன் சாப்பிட போகிறேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்னு தெரியாமல் கொடுத்து மாட்டிக்காதீங்க. ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து.